இப்போ பாருங்கள். வணக்கம், நான் உங்கள் சக்தி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். என்ன சக்தி ஸ்ட்ரைட்டாக இப்படி வண்டியிலே பைக்கில் எடுத்து மோட்டர் ஆகிங்களே ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். நம்ம வந்து இன்றைக்கி ஒரு மெயின்டெனன்ஸ் வீடியோ பார்ப்போமா? மெயின்டெனன்ஸு ப்ளஸ் வந்து இன்றைக்கி போய் வண்டியை நான் கழுவ போகிறேன். அங்கே போய் நான் ஆற்றுக்காலில் கழுவ போகிறேன். ஓகே, அப்படியே அதை ஒரு பிளாக் எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுக்க போகிறேன். ஸோ இந்த மெயின்டெனன்ஸ் வீடியோ வந்து எப்படியும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அந்த ஒரு காரணத்தில் தான். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அந்த இன்ஸ்டா ஐடிக்கும் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். போகிறோன்னா முகிலன், நான், சபரி. ஹை சொல்கிறா. எது எடுத்துட்டியா? வாட்டா வாலி. இட்ஸ் ஓகே. ஏய் வாடா. ஃபோனை கையில் கொடுத்தா மறந்துடுறேன் உலகத்தையே. ஓகேங்க, நம்ம அப்படியே போயிட்டு பெட்ரோல் போடணும். ஃபோட்டோ லாக் பண்ண போனோன்னு ஒரு மாதிரி ஜாலி ஆயிடுதுக்கா, குஜால் ஆயிடுது. டேய், அவன் எந்த ரோட்டில் வருவான்னு தெரியாதே. வாடானா வரவும் மாட்டேன். ஸோ இங்கே வெயிட் பண்ணுவோங்க அவன் வர வரைக்கும். அங்கேயே வெயிட் பண்ணிக்கலாமே கேட்டுக்கலாம். நான் கிளம்புனா வந்துடுவேன்னு நினச்சேன், பார்த்தா இன்னும் நாய் வராமல் இருக்குது. ஸோ கைஸ், எனக்கு வந்து ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. 400 சப்ஸ்கிரைபர் தான் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நினைக்கல 400 சப்ஸ்கிரைபர் தான் சுற்றி வந்திருக்கு. 400 சப்ஸ்கிரைபர் தான் சக்தி வந்திருக்கு. இதுக்கு என்ன அப்படின்னு. பட் எனக்கு அது பெரிய விஷயமாக தோணுது கைஸ். இதே மாதிரி தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ நான் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கம்பல்லாம் பண்ண மாட்டேன். உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணும்ல, அப்படி தோணுச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மாதிரி இன்னும் சக்தி நீ இன்னும் அப்கிரேட் பண்ணிக்கிட்டேன்னா இன்னும் நல்லா இருக்கும்டா, இதெல்லாம் நீ கொஞ்சம் மாற்றிக்கிட்டேன்னா உனக்கு இன்னும் நல்ல பெட்டர் ரிசல்ட்டு கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட ஓகே, நான் எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள், இல்லைனா இன்ஸ்டாவில் வந்து டிஎம் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். ஸோ ஓகே, அப்படியே மெயின் ரோட்டுக்கு வந்தாச்சு கைஸ். இனி நம்ம நேராக போயிட்டு இங்கே போகணுன்னா ஒரு ஆற்றுக்கால் இருக்குது. ஸோ அங்கே போய் கழுவலாம், தண்ணி நிறையா இருக்குது. அதனால் நம்ம பாட்டுக்கு நல்லா கழுவலாம், ஜியாவை போட்டு குளிப்பாட்டலாம். கைஸ் மறந்தே போயிட்டேன் கைஸ். செயின் லூப் எடுக்கணும்னு நினச்சேன், மறந்து போயிட்டேன். என்ன பண்ணுறது? சரி, கழுவிட்டு வந்து வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து செயின் லூப் அடிச்சுக்கலாம். வீட்டில் வந்து நான் செயின் க்ளீன் பண்ணணும், அப்புறம் அது ப்ரஷ் பண்ணணும். சரி ஓகே, அங்கே போய் பார்த்துக்கலாம். ஸோ ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம மெயின்டெனன்ஸ் வீடியோ பற்றி பார்ப்போம். ஸோ நம்ம ஜியா வந்து 2023 BS6 மாடலு. அதாவது ஒரு 100cc. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 100cc பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ ஸ்கூட்டி அந்த மாதிரி, ஒரு எக்ஸல் அந்த மாதிரி, ஸ்ப்ளெண்டர் 100cc இருக்கிற பைக் வந்து மெயின்டெனன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா எவ்ரி 500 கிலோமீட்டர் இல்லைனா 4000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் வந்து கம்பல்சரி ஆயிலும் மாற்றிடணும். இன்ஜின் ஆயிலு, ஆயில் ஃபில்டரு, அப்புறம் ஏர் ஃபில்டரை மாற்றணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு க்ளீன் பண்ணி போட்டால் போதும். ஓகேங்களா? இதெல்லாம் கம்பல்சரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணும்போது கொஞ்சம் நல்ல பெட்டர் ரிசல்ட்டு கிடைக்கும். சேம் டைம் நான் உங்களுக்கு இன்னொரு அட்வைஸ் என்ன பண்ணால், ஒன்று நைட்ரஜன் ஏர் நான் சொல்கிறேன். ஏர் வந்து நம்ம ஒன்று நைட்ரஜன் அடித்தோம்னா அதே கண்டினியூ பண்ணுங்கள், நைட்ரஜன் மட்டுமே அடிங்க. இல்லை நம்ம நார்மல் ஏர் அடிக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அப்போ நார்மல் ஏர் அடிங்க. நார்மலுக்கும் நைட்ரஜனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், இப்போ நார்மல் அடிக்கும்போது நம்ம ஏதாவது பள்ளத்தில் ஏதாவது விடும்போது நல்லா அடிக்கும், டயர் வந்து சீக்கிரமாக வீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த நார்மல் ஏர் வந்து ரொம்ப தின்னாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நைட்ரஜன் அடிக்கிறப்போ அது வந்து கொஞ்சம் லேசாக தான் இருக்கிறனால நமக்கு வந்து டயரோட லைஃப் கொஞ்சம் நிறையா இருக்கும். ஸோ நம்ம ஜியாக்கு வந்து நான் இப்போ வரைக்குமே நைட்ரஜன் மட்டும்தான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இது உங்களுக்கு தெரியுது. அதையும் நம்ம மைக்கோட ஸ்பான்ச் வந்து நேற்று விளாக் எடுக்கும்போது பறந்து போச்சுங்க. நேற்று சம்பவத்துக்கு மேலே சம்பவம் நடந்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் கொஞ்சம் நாய்ஸ் கேட்டு, நான் அதனால மெதுவாக தான் போவேன். நாய்ஸ் கேட்டுச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் எப்படியாவது டக்குன்னு ரெடி பண்ணிடுறேன் அந்த ஸ்பான்ச்சுக்கு.
ஸோ ஓகேங்க, நம்ம எங்கே விட்டோம்? ஏர். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. சரி, ஓகே, நம்ம மெயின்டெனன்ஸ்க்கு வருவோமா? நம்ம 100cc பைக்கில் நம்ம சொல்லிட்டோம், நமக்கு வந்து எவ்ரி 3500 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் இல்லைனா 4000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்து இன்ஜின் ஆயில் ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்டரை செக் பண்ணி போட்டுறணும். ஓகேங்களா? இது பேசிக்கு, அதாவது 100cc. இப்போ வந்து 100க்கு மேலே ஒரு 150, 200, 3 அந்த மாதிரி நம்ம போகும்போது சேம் தான். ஆனால் என்னென்னா 4005 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸும் 5000 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒன்ஸும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று நீங்கள் 4500 கிலோமீட்டர்ஸ்க்கும் பண்ணலாம், இல்லை என்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 5000 கிலோமீட்டர் 5000 பண்ணுறது நல்லது. 5500 வந்து எப்போயாவது காசு இல்லை இந்த டைம் நம்ம அப்படின்ற பட்சத்தில் ஓகே, ரொம்ப போயிடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு உள்ளேயே பண்ண பாருங்கள். ஒரு 150cc இருக்கப்போலாம் நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே பண்ணிடுறது பெட்டரு. அதாவது 4500 கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே பண்ணுறது. ஒரு 200 செக்மெண்ட்டு, ஒரு 250 அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் 4500, 5000 கிலோமீட்டரில் கூட நீங்கள் பார்த்தலாம். சேம் தான். இன்ஜின் ஆயில் ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்டரை செக் பண்ணி பார்த்துணும். பிரேக் ஆயிலை மாற்றிடணும். பிரேக் ஆயில் கம்பல்சரி மாற்றிடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு பிரேக்கோட லைஃப்பும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். டிஸ்க்கு நல்லா பச்சக்குன்னு பிடிப்பாங்க. ஸோ இதை வண்டி எப்படி பார்த்துக்குறோம், வண்டி எப்படி இருக்குது, அதோட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி மோஸ்ட்லி அந்த மெயின்டெனன்ஸ் தான். நீ மெயின்டெனன்ஸில் மட்டும் என்றைக்குமே சரி அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ பார்த்துக்கலாம், லோக்கல் ஆயில் வாங்கி போடலாம் அப்படின்னு நினச்சிடாங்க. நம்ம பண்ணுறதை நம்ம கரெக்டாக பண்ணிடணும். நல்ல ஆயிலாக, கம்பெனி ஆயிலாக, எந்த ஆயில் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றத பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. நான் இது வந்து என்ன ஆயில் மாற்றுவேன்னா சிந்தட்டிக்குன்னு நினைக்கிறேன், ஏதோ ரெட் கலரில் இருக்கும் சம்திங், அது தெரில. நான் வேணா எனக்குள்ளே ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். நான் அந்த ஆயில் தான் எப்போயுமே யூஸ் பண்ணுவேன் நம்ம வண்டிக்கு. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோ ஒர்க் ஷாப் வச்சுருப்பாங்க, அவங்கக்கிட்ட நல்லா கேட்டு ரெஃபர் பண்ணிட்டு எந்த ஆயில் ஊற்றணும் அப்படின்றத பார்த்து ஊற்றுங்க. 150 கூட போனாலும் பரவாயில்ல, நமக்கு நம்ம வண்டி தான் முக்கியம். ஓகேங்களா? அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. கம்பல்சரி ஒன்று பண்ண வேண்டியது என்னென்னா, நீங்கள் வந்து எவ்ரி 300 or 400 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து கம்பல்சரி செயின் லூப் பண்ணி ஆகணுங்க. செயினோட லைஃப் அப்போ தான் வந்து நமக்கு வந்து ரொம்ப நாள் ஒரு செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றணுன்ற அவசியமும் வராது. ஸோ எவ்ரி 400 இல்லை 300 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்து செயின் லூப் கண்டிப்பாக மாற்றிடுங்க. செயினை க்ளீன் பண்ணிட்டு பொறுமையாக செயின் லூப் படிச்சிருங்க. செயின் லூப் படிக்க சோம்பேறி படவே படாதீங்க தயவு செஞ்சு. அது ஏன் சொல்கிறேன்னா, அதாவது செயின் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் நம்ம மைலேஜ் தரதுக்கு. ஓகேங்களா? அதனால் செயினை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். சோம்பேறி படவே படாதீங்க தயவு செஞ்சு. முடிஞ்ச அளவுக்கு பண்ணிடுங்க. இல்லை முடியலை என்னால் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது ஒரு கடையில் ஏதோ 100, 150 கொடுத்தீங்கனாலே அவங்களே செயின் லூப் பண்ணி செயினை க்ளீன் பண்ணி செயின் லூப் கொடுத்துருவாங்க. இல்லை நீங்கள் வாட்டர் சர்வீஸ் விடுற இடமா இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட சொன்னாலுமே அவங்க செயின் நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் வீட்டில் வந்து செயின் லூப் அடித்தா மட்டுமே போதும். செயின் லூப் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரோலா இருக்குது, ரோலான் இருக்குது. ஸோ அதை உங்கள் பேஸ் பண்ணி நீங்கள் அது உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நல்லதாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் வந்து என்ன யூஸ் பண்ணுறேன்னா ரோலான்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். அது நல்லா தான் இருக்குது. நான் ரோலான் தான் நினைக்கிறேன் சம்திங். எனக்கு வந்து ஷோரூமில் அண்ணா கொடுத்தாங்க. நான் அது உங்களுக்கு ஃபோட்டோ சைடில் ஆட் பண்ணுறேன். அதுவும் நல்லா தான் இருக்குது. நான் யூஸ் பண்ணுற வரைக்கும் அது நல்லா தான் இருக்குது. ஒரு கரெக்டாக 300 கிலோமீட்டர் தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் செயின் இதாகிடுது. ஆனால் நம்ம கரெக்டாக அதை க்ளீன் பண்ணி கரெக்டாக வச்சுக்கிட்டோன்ற பட்சத்தில் நமக்கு நல்லா இருக்கும். ஸோ ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணலாம். ஓகேங்களா? என்ன சக்தி, இதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் வண்டி கரெக்டாக இருக்குமான்னு கேட்டால் 100% கரெக்டாக இருக்கும். ஏன்னா மெயின்டெனன்ஸ் தான் நம்ம வண்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஓகேங்களா? மெயின்டெனன்ஸை மட்டும் நம்ம என்றைக்குமே குறை வச்சிடக்கூடாது. செயின் லூப் பண்ணுறதுக்கு சோம்பேறி பட்டுறக்கூடாது. கரெக்டாக அந்த இதில் வந்து நம்ம கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா? இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோம்பேறி படாதீங்க. செயின் லூப் பண்ணணும், ஐயோ க்ளீன் பண்ணணுமா அப்படின்னு தயவு செஞ்சு அப்படி பண்ணிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பண்ணிடுங்க சீக்கிரமாக. அதே மாதிரி தான் சர்வீஸும். ஓகேங்களா? கண்டிப்பாக நீங்கள் பண்ணிடுவீங்க. இருந்தாலும் நான் சொல்லிக்கிறேன், எல்லாருக்கும் பிரேக் ஆயில் வந்து கம்பல்சரி மாற்றிடுங்க. ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். அவ்வளோதாங்க. மெயின்டெனன்ஸுன்னு பெருசாக பார்த்துக்கிட்டால் நமக்கு இது தாங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றுறதெல்லாம் அதெல்லாம் கூட தாங்க ஒரு 12,000 கிலோமீட்ரு. அது நம்ம ஓட்டுறதை பொறுத்து. நீங்கள் செயினை நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 15,000 கிலோமீட்டருக்கு அப்புறமா கூட நீங்கள் மாற்றிக்கலாம். அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதான் சொல்கிறேன், செயினை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் வந்து ஸ்ப்ராக்கெட் நிறைய பாருங்கள், ஸ்க்ளெச் பிளேட்டு, அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அது எப்படின்னா நம்ம ஓட்டுறதை பொறுத்து தாங்க. ஏன்னா ஸ்க்ளெச் பிளேட் எப்படி தேயுன்றது நம்ம எந்த அளவுக்கு ஸ்க்ளெட்ச் யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இதாகும். ஸோ நீங்கள் அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்க்ளெச் பிளேட் மாற்றிக்கலாம். ஒன்ஸ் கேட்டுக்கோங்க, உங்கள் இதில் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை மாற்றுறதா மாற்றிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி தான்
இதான் ஒரு பேசிக் மெயின்டெனன்ஸ். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு 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 அளவு நாலேஜ் வந்திருக்கும். ஓகே, மெயின்டெனன்ஸ்னால் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு. இது எல்லாருக்குமே தெரியும். ஷோரூமில் சொல்லுவாங்களே, என்ன இவங்க 4000 கிலோமீட்டரில் வந்து செயின் லூப் மாற்றுறேன் நம்ம அப்படின்னு நினைப்பீங்களா? அப்படி கிடையாது. அவங்க வந்து முன்னாடியே டைம் சொல்லிடுவாங்க. ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்ற பட்சம் இன்ஜினோட அந்த கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்கும். இன்ஜின் இவ்வளோ தான் வந்து இருக்கும், இவ்வளோ இத்தனை கிலோமீட்டர்ஸ் தான் இது தாங்கும் அப்படின்னு ஒன்று இருக்குது. சில பேர் மாத கணக்கில் வைப்பாங்க, 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் அப்படி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஸோ கிலோமீட்டர் வைஸ் நீ வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது, வண்டி இன்ஜினும் நல்லா இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஸோ ஓகே கைஸ், நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு நம்ம வாட்டர் வாஷ் பண்ண போயிடுவோம். அப்படியே ஜாலியாக ஜியாவை குளிப்பாட்டிட்டு, எனக்கு மாதிரி இதாக இருக்குங்க. இங்கே டேங்க் பார்த்தீங்கன்னா தெரியும், டேங்க்கெல்லாம் ஸ்க்ராட்சாக இருக்கா. இங்கே ஃப்ரெண்டு அன்றைக்கி எடுத்துகிட்டு போய் இங்கே எல்லாம் அப்படி ஸ்க்ராட்சாக இருக்குங்க. ஸோ நான் கேட்டிருக்கேன், டேங்க்குக்கு வந்து கொஞ்சம் காசு கூட தான் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் எனக்கு இப்படி தான் நம்ம நேற்று நைட்டு தாங்க பெட்ரோல் போட்டோம். ஸோ அப்படியே போய் பெட்ரோல் போட்டு வந்துடுவோம். ஏன்னா வண்டி வாஷ் பண்ணுறோம்ல, அதனால் கொஞ்சம் பெட்ரோல் போட்டு வந்துடுவோம். நான் இண்டியனில் தான் போடுவேன் எப்போயுமே. நான் ஒன்று இண்டியனில் போடுவேன், இல்லைன்னா நயாராவில் போடுவேன். அதுவும் ஆமாம் கைஸ், நீ வந்து உங்களுக்கு வந்து எந்த பல்கில் வந்து பெட்ரோல் வந்து நல்ல மைலேஜ் தருது அப்படின்றத பார்த்துட்டு அதே பல்க்லேயே போடுங்க எப்பயுமே. அது வந்து கொஞ்சம் ஃபியூல் டேங்க்குக்கு கொஞ்சம் நல்லது, மைலேஜும் கிடைக்கும். அதுக்கு சொல்கிறேன், மாற்றி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது என்ன ரீசன்னு எனக்கு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சத்தியமாக தெரியாது, அதனால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மணி வேறு, அது ஏற்கனவே இந்த ஒரு பின் விட்டுட்டு தான் போட்டிருப்பேன் பார்த்தீங்களா? அது கீழே தொங்கினா இந்த இதில் ஸ்க்ராட்ச் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ஸ்க்ராட்ச் பண்ணால் மாட்டிக்கிடும். இப்படி வண்டியை நிப்பாட்ட போகும்போது மாட்டிக்கிடுன்னு சொல்லிட்டு நேற்று போட்டேன். இப்போ என்னென்னா அதுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு இருக்குது. நேற்று நம்ம ஸ்பாஞ்ச் எங்கனக்குள்ளே காணாமல் போச்சுன்னே தெரியலங்க. எப்போயுமே மைக் வந்து அந்த ஸ்பாஞ்ச் கலந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் ஒன்று ஹெல்மெட்டுக்குள்ளே தான் எங்கே அப்படியே பறந்துக்கிட்டு இருக்கும். அப்படியே இந்த வைசருக்குள்ளே அப்படியே பறந்துக்கிட்டு இருப்பாங்க அப்படியே ஜங்குன்னு. ஆனால் இந்த வட்டம் இல்லைடா சக்தி பாய் அப்படின்ட்டு பறந்து போயிடுச்சு போலங்க. ஒருவேளை நான் அதை பண்ண கொடுமை என்னால் ஓடி போயிடுச்சோ. ஐயோ எனக்கு புதுசு தாங்க வாங்கணும். அது கம்மி தான் வரும், ஏதோ 2 பீஸ் அந்த மாதிரி தான் கணக்குன்னு நினைக்கிறேன். 100 ரூபா 50 ரூபாய் என்னமோ தான் வரும். வாங்குவோம் கைஸ். என்ன எக்ஸாஸ்ட் நோட் கேட்க ரெடியா? ஃபுல் சவுண்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க இப்போ. ஸோ 1 2 3 கேட்டுச்சா கைஸ்? நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குங்க. டனலுக்குள்ளே சவுண்டு இன்னொரு வாட்டி போய்ட்டுருவோம். இது நார்மல் எக்ஸாஸ்ட்டு, ஐடியலில் இருக்க பாருங்க. இது வந்து 6000 RPM வரைக்கும். இப்போ பாருங்கள், இன்பமாக இருக்குது ஐயா, இன்பமாக இருக்குது ஐயா. கைஸ் நம்ம பையன் பாருங்கள் கைஸ், ஒரு பாட்டியை கூப்பிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். நாளை கடமைன்னு பார்த்தா ஒரு பாட்டி ஏற்றிட்டு வந்துட்டுருக்கான். ஸோ பாட்டி லிஃப்ட்டு கேட்டிருப்பாங்க போல். ஆமாங்க, இந்த ஊருக்கு வந்து பஸ்ஸெல்லாம் கிடையாது, மினி பஸ்ஸு தான் வரும், ஆட்டோலாம் கிடையாது. ஸோ வயசானவங்களாம் கொஞ்சம் பாவம் தான். இந்த மாதிரி யாராவது வந்து உதவி பண்ணாதான் உண்டு. நம்மளே மாப்பிள்ளைக்கு ஒரு பாட்டு போட்டுருவோம், ஹியூமானிட்டி பாட்டு. தீகம் பேசும் மனிதத்தை அப்படின்னு ஹியூமானிட்டி பிஜிஎம் போட்டுடுறேன். அங்கிட்டு வா சொல்கிறேன். அவனுக்கே புரியலைங்க மாப்பிள்ளைக்கு நான் என்ன சொல்கிறேன்னு.
நல்லா இருக்குங்க. பாருங்க பறவையெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குங்க நெல்லை ஃபுல்லாக. அங்கே தெரியுது அவங்களுக்கு, அங்கே கருப்பு கருப்பாக இருக்குது குட்டி குட்டியாக. பிள்ளைங்க பாவம் பாட்டி இறக்கி விட்டு வந்துட்டுருக்கான் போலங்க. ஸோ ஃபுல்லாக வயக்காடா, அது ஃபுல்லாக வயக்காடு தாங்க. இன்னும் இருக்குது, இன்னும் அங்கிட்டலாம் நிறையா இருக்குது கைஸ். அந்த சைடு புதுப்பட்டி ரோடுன்னு ஒன்று இருக்கும், அந்த சைடு போனாலும் இதே மாதிரி வயக்காடு இருக்கும். ஃபுல்லாக இங்கேருந்து அந்த நெட்டு வரைக்குங்க ஃபுல்லாக நெல் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ நைட் டைமில் அந்த பூச்சியெல்லாம் அடிக்குங்க இந்த சைடு. இதோ பார்த்திங்களா பச்சை பசேர்னு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. எனக்குலாம் இதை ரொம்ப பிடிக்கும். எனக்கும் விவசாயம் பண்ணணுன்ற ஆசையெல்லாம் இருக்குது, பிடிக்கும் எனக்கு இந்த மாதிரி இடத்துல இருக்கிறது. இங்கே வந்தோம்னா ஒரு மன நிம்மதியாக ஜாலியாக நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம பாட்டுக்கு நெல் போடுறோமா, அறுவடை பண்ணுறோமா, விற்கிறோமா, சாப்பிட்றோமா, மாடுமே, அவ்வளோதான். அப்படியே லைஃப் ஓடிடும், ஜாலியாக இருக்கும். பொறாமல் இருக்காது, போட்டி இருக்காது. வாழ்ந்தா அப்படி தாங்க வாழணும். இது ஃபுல்லாக தென்னந்தோப்புடா சபரி. அது ஃபுல்லாக தென்னந்தோப்புடா சபரி. இது இருக்குல்ல, இந்த இங்கே தென்னந்தோப்பு தெரியுது இல்லைங்க, அது தென்னந்தோப்புங்க. நம்ம கோயில் பூஜைக்கு நம்ம இங்கே தாங்க வந்து தென்னந்தோப்பு எடுப்பிச்சு தென்னை வாழை மரம் வெட்டிட்டு போவோம். ஆனால் இப்போ ஒரு மரமும் இல்லை போடலை போல. எந்த ஏர் பொல்யூஷன் கிடையாது, நாய்ஸ் பொல்யூஷன் கிடையாது, கசகசன்ற சவுண்டு கிடையாது. அங்கெல்லாம் பறவைங்க பறந்துக்கிட்டு இருக்குங்க. கேமராவில் தெரியுதான்னு எனக்கு தெரில, நாங்களாம் ஃபுல்லாக பறவைங்க பறந்துட்டுருக்குங்க. ஸோ நம்ம பாட்டுக்கு நீட்டாக இருக்கலாம். அந்த சைடெலாம் இருந்தால் ஜாலியாக இருக்கும். அப்படி சில்லுன்னு காற்றடிக்குதுங்க. கட்டில் போட்டுட்டு தூங்குனாவில் இருக்குது. அந்த மாதிரி ஒரு வேப்ப மரத்துக்கடியில் கட்டில் போட்டு கஞ்சி எடுத்து வந்து குடிச்சுக்கிட்டு தூங்குனா சூப்பராக இருக்குங்க. ஸோ வந்துட்டாங்க. நம்ம அப்படின்னா கொஞ்சம் தூரம் தான். இந்த வந்துடுச்சுங்க, அந்த செம்மண் தெரியுது இல்லைங்க, அங்கனக்குள்ளே தாங்க. ஸோ இதாங்க நம்ம இங்கே தாங்க வண்டி கழுவ போகிறோம் சியாவை. இது பேர் வந்து ஆத்துக்கால். ஐயோ தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குங்க. பேசாமல் வண்டி உள்ளே இறக்கிடுவோமா? தண்ணி கம்மியாக இருந்தால் உள்ளே இறக்கிடுவேன். ஆனால் அந்த சைடு ஆழமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்ப்பேன், ஓகே ஓரளவு ஆழம் இருந்துச்சுன்ற பட்சத்தில் வண்டியை உள்ளே இறக்கிடுவேன். உள்ளே இறக்கிட்டு ஜியாவை நல்லா குளுன்னு குளிப்பாட்டி எடுக்க வேண்டியதாங்க. லிக்விட் கலக்கிக்கிட்டு இருக்கான் பாருங்க. பாருங்க லிக்விடு. நாங்கள் ஆன்லைனில் வாங்கினோம். எவ்வளோடா? எவ்வளோ வந்துச்சு? 500 வந்துச்சாங்க. அது செட்டாக வாங்கினானா. அதாவது 500 ml ப்ளஸ் வந்து இந்த துணி துவைக்கிற வண்டி துடைக்கிறதுக்கு அந்த இந்த இது கொடுத்துருக்காங்க, க்ளவுஸு. இப்படி கையில் போட்டுக்கணும். நான் போட்டு காட்டுறேன். ஸோ இந்த இதை இப்படி போட்டுக்கிட்டு இப்படி தேய்க்கணும். கரை இப்படி தேய்க்கணும். கண்டெய்னுக்கு வந்து கொஞ்சம் கண்டெய்னை வந்து உள்ளே இறக்க போகிறோம். இப்போ வந்து அவளுக்கு தேய்ச்சி கட்டுறேன் பாருங்க. எனக்கு லைட்டாக பயமாக இருக்குங்க. தண்ணி ஊற்ற வந்து இந்த ஸ்டாண்டு வந்து உருகிட்டு போயிடுமோன்னு வண்டியில் ஒரு பக்கமாக சாயிற மாதிரி இருக்குது வேறு. ஸோ உங்களுக்கு தெரியுதா? இப்படி போட்டு இப்படி தேய்க்கணும். கரை பாருங்கள், நல்லா இருக்காளா? ஸோ குடி. ஸோ இது வந்து அந்த டப்பா இல்லை, இது வேறு டப்பா தான் இல்லை. இது வந்து வேறு டப்பாங்க. இந்த அங்கே ஒன்று இருக்குது பாருங்களேன். இந்த லிக்விடை வந்து ஒரு மூடிக்கு 1 லிட்ரு. அதாவது உங்கள்கிட்ட அந்த பம்பு மிஷின் ஒன்று இருக்கும். ஸோ அந்த மிஷின் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு மூடி ஊற்றி அடிச்சிங்கன்னா முறை நல்லா வரும். இப்போ வந்து நம்மகிட்ட மிஷின் இல்லாதனால நம்ம இதில் அடிக்கிறனால முறை கம்மியாக வந்துச்சு ஃபஸ்ட் டைமு. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தான் தெரியுது, தண்ணி நிறையா ஊற்றிட்டோம். ஸோ இப்போ தண்ணி கொஞ்சமாக ஊற்றினதுக்கப்புறம் நல்ல முறை வருது பாருங்கள். நல்ல முறை வருது. ஸோ இப்போ வந்து உங்கள்கிட்ட அந்த இது இல்லை அப்படின்ற பட்சம் நீங்கள் இப்படி அடிச்சுட்டு தண்ணி லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு மூடிக்கு 2 மூடியாக கூட ஊற்றிக்கோங்க. பார்த்தீங்களா? ஸோ நான் இதோட லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. காசு எவ்வளோ வந்துச்சு தரலையா? ஸோ நான் உங்களுக்கு செக் பண்ணிட்டு நான் அதே பிராண்டு தான் தரேன். செக் பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. ஸோ நான் கழுவிட்டு கூப்பிட்றேன். ஸோ அவ்வளோதாங்க. வண்டியை ரியா ஃபுல்லாக குளிப்பாட்டியாச்சு. ஆள் நல்லா தகன்னு நின்றுறா. இங்கே பாருங்க. ஸோ ஆள் நல்லா தகன்னு ஆகிட்டாங்க. ஸோ ஒருத்தங்க வந்து தண்ணிலாம் இப்போ வடிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே நிப்பாட்டி வச்சுட்டு போயிடுவோம். நிப்பாட்டி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து எடுத்துப்போங்க. ஸோ நம்ம இப்போ வந்து அடுத்து இந்த புல்லெட்டு தான் நம்ம வந்து இப்போ வாஷ் பண்ணணும்.
ஸோ நம்ம இதை கொஞ்சம் நேரம் நிற்கட்டும், அதெல்லாம் தண்ணியெல்லாம் வற்றட்டும். ஸோ ஓகே கைஸ், நம்ம வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானில் போட்டுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பை.